வணக்கம். 2024 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 17, 18வது வினாக்களுக்கான விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 20 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு போத்தலில் 8 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. இந்நீரின் அளவான போத்தல் கொள்ளும் நீரின் மொத்த அளவிலும் அரைவாசியாகும். நீர் வெளியே செல்லாதவாறு மூடி போத்தலை கவிழ்க்கும் போது நீர்மட்டத்தின் உயரம் சென்டிமீட்டரில் யாது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப இதிலே எங்களுக்கு விளங்க வேண்டும், 20 சென்டிமீட்டர் உயரமுள்ள போத்தல் என்று சொல்லி போட்டு அதிலே 8 சென்டிமீட்டருக்கு நீர் இருக்கின்றது, அது அரைவாசி என்று சொல்லப்படுகின்றபடியால் இந்த போத்தல் மேலே கூம்பியதாகவும், அதாவது இந்த போத்தலின் அளவு மேலே கூம்பி இருக்கின்றது, கீழே விரிகின்றது என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னென்றால், கூம்பியது என்பது ஒடுங்கினபடியாத்தான் அதுக்குள்ள உயரம் கூடவாக இருக்கின்றது. இப்ப பாருங்க, இப்ப இந்த போத்தல் இப்படியாக இருக்கலாம். இப்படியாக இருக்கின்ற போத்தல்ல தண்ணீர் முழுமையாக இருக்கும் போது இந்த அளவுக்கு நிற்கிறது என்றால், இதிலே அரைவாசி நிற்கும் போது இப்படி நிற்கின்றது என்றால் இது 8 சென்டிமீட்டர் என்று சொல்லப்பட்டால், இதன் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர் என்றால் இதன் மிகுதி பகுதி 12 சென்டிமீட்டராக இருக்க நியாயம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த போத்தலின் மேல் பகுதி இன்னும் இப்படி காட்டினா ஒடுங்கியதாக இருக்கின்றது, ஒடுக்கிக் கொண்டு போகின்றது. அப்ப இதுல எங்களுக்கு விளங்கினீங்க, இது அரைவாசி என்று சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிற நீர் 8, அதாவது அதில் உள்ள 8 சிஎம்ஐக்கு இருக்கிற நீர் அந்த போத்தல் இந்த கொள்ளளவு அரைவாசி. அப்ப போத்தலை திருப்பி இறுக்கி மூடி போட்டு கவிழ்த்தால், இந்த போத்தலை இறுக்கி மூடி போட்டு கவிழ்த்தால் தண்ணி வெளியேறாத மாதிரி. இப்ப அது எத்தனை சென்டிமீட்டர் நிற்கும் என்று கேட்டால் அது 12 சென்டிமீட்டர் என்பது பொருத்தமான விடை. அடுத்த 18வது கேள்வி, ஒரு குறித்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் நாட்களின் எண்ணிக்கை கூட்டுத்தொகைக்கு கிடைக்கத்தக்க பெரிய பெருமானம் யாது? இப்ப எத்தனை ஞாயிற்றுக்கிழமை சொல்லல, எத்தனை நாட்களை கொண்ட மாதம் சொல்லல, ஏதோ ஒரு குறித்த மாதம். அப்ப வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்களும் கூட்டுத்தொகைக்கு கிடைக்கிற பெரிய பெருமானம் என்றதை கொடுத்து எங்களுக்கு தெரிவிக்கணும். பெரிய பெருமானத்தை நாங்கள் காணணும் என்றால் நாட்கள் கூடிய மாதத்தை எடுக்கணும். நாட்கள் கூடிய மாதம் என்றால் 31 நாட்கள் உள்ள மாதம் தான் நாட்கள் கூடியது. அப்ப 31 நாட்கள் உள்ள மாதத்திலே இருந்துதான் நாங்கள் கணிப்பை செய்யணும். என்ன காரணம் என்றால் பெரிய பெருமானமாக இருக்க வேண்டும். இங்க தரப்பட்ட விடை கூடி 80, 85, 88 தான் இருக்கு. அப்ப பெரிய பெருமானத்தை காணணும்னா நாங்கள் 31 இருந்தான் ஆரம்பிக்க வேண்டும். இப்ப 31 இருந்து பார்த்தால் நாங்கள் 7 கழித்து கொண்டு போகணும். 7 கழித்தால் 31 7 கழியுமா இருந்தால் 24, 24 7 கழியுமா இருந்தால் 17, 17 7 கழியுமா இருந்தால் 10, 10 7 கழியுமாக இருந்தால் 3. இந்த திகதிகள் தான் மொத்த எண்ணிக்கையாக இருக்கும். ஏன் அதிக எண்ணிக்கை என்றபடியா? அதிக எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமைகள் என்று இருந்தால் இதன் கூட்டுத்தொகையை பார்த்தா இங்கே 10, 15 ஒன்று மிச்சம், ஒன்று இதோட கூட்டினால் 5, 5 3 8, 85 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப இதே போல குறித்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரும் நாட்களின் எண்ணிக்கை கூட்டுத்தொகை குறைந்த பெருமானம் என்று கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு எப்படி விடை காணணும் என்று சொன்னால், மாதங்களில் 28 நாள் உள்ள மாதம் தான் குறைந்த பெருமானம் உள்ளது. அப்ப குறைந்த பெருமானம் என்றால் நாங்கள் 1 இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏன் 1 குறைந்த பெருமானம், 1 7 கூட்டினா 8, 8 7 கூட்டினா 15, 15 7 கூட்டினா 22, அடுத்தது 29 வரும். அப்ப அது வர முடியாது. அப்ப இந்த கூட்டுத்தொகையை தான் குறைந்த பெருமானம் என்று, அதாவது வினாக்கள் கேட்கப்படுகின்ற பட்சத்தில் அடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல 1 இது கூட்டினா 23, இதுவும் 23, அப்ப மொத்தம் 46 நாட்களாக இருக்கும். இதையும் அறிந்திருப்பது சிறப்பானது. நன்றி.